இப்போது நாம் ஷாலோம் என்கிற அந்த வார்த்தை பிக்டோகிராஃபில் பார்க்க இருக்கிறோம். அது வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக வாசிக்க வேண்டும். அதில் படமாக அதில் எந்த அர்த்தம் என்று எல்லாம் விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நமது ஒருமனப்பட்டு தயாரிப்போம். எப்படி சமாதானம் வந்தது எப்படி என்றால், அந்த ஷின் முதல் எழுத்து, அடுத்தது லேமட், அடுத்தது வவ், அடுத்தது மேம். அந்த ஷின்னுக்கு அர்த்தம் டிஸ்ட்ரக்ஷன், செப்பரேஷன். யார் செப்பரேஷன் ஆனா அப்படின்னா ஷெப்பர்ட். லேமடுங்கிறது இடையன், ஷெப்பர்ட். எப்படி செப்பரேட் ஆனார் அப்படின்றது அடுத்தது நெயில், ஆணியால் அடிக்கப்பட்ட போது, அண்ட் ஷெட் பிளட். மேம்னா பிளட். அப்போ இயேசு சிலுவையிலே ஆணியால் அடிக்கப்பட்ட போது வந்த இரத்தத்தின் நிமித்தமாக வருகிறது தான் சமாதானம். இதுதான் ஷாலோம். இதை தான் ஆண்டவர் சொல்லுவார். அவர் உயிர்த்தெழுந்து சீஷர்களை விடைபெறும்போது, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன் அப்படின்னு அந்த சமாதானத்தை விட்டுட்டு போவார். இந்த சமாதானம் அவரை சிலுவையில் நாம் அறைந்ததனால் வந்தது. நாம் அவரை நம்முடைய பாவத்து நிமித்தமாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு மறிக்கும்படியாய் விருத்த சேதனத்தில் என்ற ப்ராசஸில் அவரோடு நம்முடைய பாவ மனுஷன் மறிக்கப்பட்ட போது சிந்தப்பட்ட இரத்தத்தினால் வந்தது தான் சமாதானம். இது யூதர்களுக்கு புரியாது. ஏனென்றால் அவர்கள் இந்த ப்ராசஸை அறிந்து கொள்வதில்லை. அது ஆண்டவர் ஆரம்ப கால ஊழியத்தில் சீஷர்களோடு அவர்களை ஒரு அனுபவம் இல்லாத அனுப்பும்போது சொல்லுவார், நீங்கள் யூதர்களுடைய, அதாவது இஸ்ரேலருடைய வீடுகளுக்கு செல்லுங்கள், அங்கே போய் ஷாலோமை, சமாதானம் என்று கூறுங்கள். அவ்வளவுதான். அந்த ஒரு சாதாரண ஊழியத்தில் ஆனால் தொடக்கத்திலே இந்த ஷாலோம் என்கிறதை அவர்களுக்கு புகுத்தி கொண்டிருந்தார். அதுதான் தேவனோட ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லுங்கள், சமாதானத்தை கொடுங்கள். அப்போ அந்த சமாதானத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த மக்கள் தயாராக இருந்தால் அவர்களுக்கு அது போகும். அப்படிப்பட்ட ஊழியம் தான் முதல்ல. அப்போது அதை ப்ரூவ் பண்ணது சிலுவையில் தான். சிலுவையில் ஆணி அடித்த போது தான் இந்த ஷாலோம் வந்தது. சிலுவையில் ஆணி அடிக்க போது தான் ஷாலோம் வந்த காரணம், யோத் ஹே என்கிற தேவ சாயல் நமக்குள்ள வந்தது. அது வந்ததுனால நமக்கு ஷாலோம் வந்தது. அதற்கு காரணம் நாம் பாவத்தை கொடுத்தது, அவர் ரத்தம் சிந்தியது. இதுதான் ரகசியம், இதுதான் ரட்சிப்பு. இதை அறியாமல், இதை புரிந்து கொள்ளாமல் இந்த ப்ராசஸ்ல வராத ஒருவனும் கிறிஸ்துவோடு போக முடியாது. ஒருவேளை அவன் வேற விதமாக நன்மை செய்ததனால், வேற காரியங்கள் செய்ததனால் பரலோகத்துக்கு போகலாமா இருக்கலாம். பழைய நியமத்தோட இதை செய்யாமலும் போயிருப்பார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள பங்கு இடம் வேற. இது கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அனுபவம், அவரை போல மாற்றப்படுகிற அனுபவத்துக்கு இந்த ஷாலோம் வேணும். இதை தான் ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்தார்.